இனி அன்பு வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம மாசி மாத பலன்கள் சொல்லிட்டு பார்ப்போம். மாசி மாதத்து சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாசி அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் சிவபெருமானும் வந்துடுவார், நிறைய விசேஷங்கள் வந்துடும், பெருமாளும் வந்துடுவார், சிவபெருமாள் 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ முருகரும் இதில் இருப்பார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தை மாதத்தின் ஒரு அடுத்த நிலைன்னு சொல்லலாம். தை மாதத்தில் ஒரு தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே இதில் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும் மாசி மாதத்தில். சரிங்க, ஸ்டார்டிங் என்ன வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது. இப்போ எப்படி தை மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ, அது மாசியில் வர பௌர்ணமி. மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும். அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க. மாசி மகத்தில் புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். புனிதலை இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்குது. சரிங்களா, திருத்தலங்களில் எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மாசி மகம், அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க. கடற்கரையில், சரிங்களா, ஆற்றங்கரையிலலாம் நீராடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மகம் போட சொல்லும் பொழுது இந்த திருப்பாற்கடலே பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும், அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பொருளை அடையும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆற்றல், அந்த சக்தி வந்து இந்த நீருக்குள்ள அந்த தினத்தில், முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில், மக நட்சத்திர தினத்தில் பரிபூரமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகுது, அந்த தீர்த்தங்கள்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள், செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அப்போ இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மாசி மகம், அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, வராகி அவதாரம் எடுக்கிறார். ஸோ வராகி அவதாரம் அன்றைக்கி தான் அவர் எடுக்கிறார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரக்கர்களிருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அரக்கர்களோட போராடுறதுக்கு வராக அவதாரம், ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரர்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வர்றார். அதனால தான் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டை இருக்கும். ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்துட்டு வந்தார் அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்குது நம்ம புராணத்தில். மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி வருது பாருங்க. பஞ்சமி திதியில் நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படியே அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய லெவலில் போய் நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இல்லை வேறு எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்கினாங்கன்னா, இதுக்கப்புறம் தொடங்கி இருக்கிறாங்க அந்த விஷயங்கள் இப்போ தொடங்குறது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள்லாம் வச்சிருப்பீங்க, திருமணங்கள்லாம் நடத்துக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழுது. நிறைய வீட்டில் கிரக பிரவேசங்கள், யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க, இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்ன்றதை உங்களுக்கு தெரிவிச்சு. துலாம் ராசி என்பவர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் மாசி மாத வாழ்த்துக்களும். துலாம் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ராசியினர். சரிங்க, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எத்தகைய சிறப்பான பலன் தரப்பொழுது எதுலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். இந்த மாசி மாதத்தில், தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களை சுற்றியே வந்திருப்பாங்க. நிறைய விஷயத்துக்காக வீடு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் போயிருப்பீங்க, பயணிச்சிருப்பீங்க. வண்டி வாகனம், தாயார் சார்ந்த சில நிகழ்வுகளோடு நடந்திருக்கும், சான்சஸ் உண்டு. சரிங்க, இந்த மாசி மாதத்தில் இதெல்லாம் மாறப்போகுது. மாற்றம் உண்டான்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு மாசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது. மேலும் குழந்தைகள், யாருக்காவது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். யாருக்காவது குழந்தை பிறப்பு சம்பந்தம்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. குழந்தைகளின் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட, சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான ஒரு காலகட்டம். மனதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்கும்போது, ஏன் மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு சில நேரத்தில் தெரியாது. குழந்தைகள் பார்த்து, சின்ன பிறந்த குழந்தை பார்த்து திடீர்னு சிரிக்கும், திடீர்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் அது பாட்டு சிரிக்கும். அதை பார்த்து எல்லோரும் ஒரு 100 பேர் இருந்தாலும் சிரிப்பாங்க பார்த்துட்டு. அது மாதிரி ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் திகழப்போகுது. மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிட்டுருக்கோம். இது மாதிரி பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணால் இந்த ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் பண்ணால் அந்த ப்ராஃபிட் கிடைக்கும், இல்லை ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாமா, இல்லை ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மாமன் சம்மந்தப்பட்ட, தாய் மாமன் சொல்லக்கூடிய அவங்கக்கிட்ட வந்து இதனால் சண்டை போட்டிருப்பீங்க, பங்காளி சண்டைகளாக இருந்திருக்கும். அது எல்லாமே முடிஞ்சு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கனவுகளும் நினைவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசி மாதம் உங்களுக்கு வழங்க போகுதுன்னு சொன்னால் அது
மிகையே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை உபாதைகள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு சில விரயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில கர்ம காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தந்தைக்கு கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அடிப்படுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ தந்தையோட கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்கின் டிசீஸ் என்ன இருந்துச்சுன்னா அதை உடனே போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். இருந்தாலும் பெரிய இழப்புகள் எதுவும் இருக்காது. ஸோ தந்தைக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அவருக்கு ஒரு செப்பல் அவரே யாருக்காவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவர் தந்தையை ஒரு நல்லெண்ணெய் வாங்கிட்டு கோவிலுக்கு, பெருமாள் கோவிலுக்கு கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு சிறந்த பரிகாரமாக விளங்கும். மேலும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். ஸோ ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகும்போது நீங்கள் ஒரு செலவு அமௌண்ட்டை விரயம் பண்ணுவீங்க, அதுவும் சாதகமாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். தாயாரின் உடல்நிலை மற்றும் அவங்களோட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளியில் இருக்க உணவுகளை உண்ண வேண்டாம். மேலும் தண்ணி போயிட்டு எங்கேயும் மாற்றிலாம் தண்ணியெலாம் குடிக்காதீங்க. சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வேறு என்னென்ன பண்ணலாம், இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களின் இரட்டிப்பாக உங்களுடைய லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் இருக்குன்னு சொல்லலாம். வேலைகளில் ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட சில ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை கிடைக்காத அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக காத்துட்ருக்கு. உங்கள் நண்பர்கள் மூலியமாக யார் மூலியமாக திடீர்னு கூப்பிடுவாங்க, அப்போ இங்கே வேலை இருக்கு வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேலையில் ஜாயின் பண்ணலாம். அடுத்து புதிய முயற்சிகள் எல்லாமே உங்கள் தந்தையின் அனுகூலமாக, சரிங்களா, உங்கள் தந்தைக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சில விஷயங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலனை இரட்டிப்பாக உடனே கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் அந்த புதிய விஷயங்கள் சற்று கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். பொறுமையாக கிடைச்சாலும் பெருசாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு சொல்லலாம். மேலும் இந்த துலாம் ராசி 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களில் அண்ணன் இல்லை அக்காலாக இருப்பாங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதன் மூலமாகவும் நீங்கள் மிகப்பெரிய லாபங்களையும் லட்சங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாசி மாதம் திகழப்போகிறது. விநாயகர் வழிபாடு, முக்கியமாக விநாயகர் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் விளங்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா புனித நீராடல், அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்களுக்கு எதுவும் போக வேண்டாம். கடற்கரை ஓரங்களுக்கு போயிட்டு நீங்கள் புனித நீராடணும் அவசியம் இல்லை. துலாம் ராசி அன்பர்கள் ஏதாவது கோவிலில் தீர்த்த குளங்கள் இருக்கும், அங்கே போயிட்டு புனித நீராடினா போதும். அங்கே தெப்பக்குள திருவிழா நடக்கும் இந்த மாதத்தில். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் திருவிழா எல்லாமே கலந்துட்டு கோவிலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை, கோயிலில் ஏதாவது செலவு இருக்குது, ஏதாவது விசேஷங்கள் செய்யணும்னா அதில் போய் குளத்தில் போயிட்டு நீங்கள் விஷயங்கள்லாம் அங்கே இருக்க மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவளிக்கிறது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு குளத்தில் தெய்வம், சரிங்களா, தெப்ப குளங்களில் இருக்க மீன்களுக்கு அதை பொரியலை வாங்கி போட முடியும், அதெல்லாம் போட்டாலே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அதனால் குளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மீனுக்கு உணவளிங்க. நீங்களும் அதில் குளிச்சுட்டு வர்றது மிக சிறப்பு. நீங்கள் கடலில் போய் குளிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் மிக சிறப்பான ஒரு பலனை தர காத்துட்ருக்குன்னு சொல்லலாம்.